கட்சி தலைமை எடுக்கும் முடிவை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் தனது ஆதரவாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சரவை பட்டியலில் வைத்திலிங்கத்தின் பெயர் இடம்பெறாததால் அவரின் ஆதரவாளர்கள் நாராயணசாமி இல்லத்தின் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்திலிங்கத்துக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் சபாநாயகர் வேட்பாளராக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்துள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த வைத்திலிங்கம் ஆதரவாளர்கள் எல்லையம்மன் கோவில் பகுதியில் உள்ள நாராயணசாமி இல்லத்தின் எதிரே திரண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை அங்கிருந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல் லட்சுமி நாராயணனின் ஆதரவாளர்களும் அமைச்சர் பதவி வழங்கப்படாததால் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதரவாளருக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆட்சி மக்கள் கொடுத்த ஒரு வரம். இந்த வரத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து நாம கண்டிப்பாக தவறக்கூடாது என்பதுதான் மக்களிடத்திலே, அதுவும் என்னுடைய தொண்டரிடத்திலே நான் கூறியிருக்கேன்.